ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக ஒரு அருமையான ஒரு கடையில் இருக்கோம். ஃபுல்லாக அந்த ஸ்டார் டெக்கரேஷன்ஸு பாருங்கள், லைட்டிங்கோடு இருக்குது. இந்த கடைக்கு தான் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஜோதி. இதை தெளிவாக பார்க்கலாம். ஜோதி அப்படிங்கிற கடை தான் இப்போ நம்ம பார்க்குறது. இந்த சந்து வந்து எது அப்படின்னா, இதுதான் வந்து கீழ ஆவணி மூல வீதி. நம்ம பழைய ராஜமஹால் இருந்த அதுக்கு பக்கத்து சந்து தான் இது. இந்த கீழ ஆவணி மூல வீதி அப்படியே நீங்கள் வந்து அப்படியே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு நந்தி சிலை வந்துடும், புது மண்டபம் வந்துடும். அந்த சந்தில் நடுவில் நம்ம இருக்கோம். நம்ம இருக்கிற கடை வந்து தனலட்சுமி பேப்பர் எம்போரியம் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த ஜோதி அப்படிங்கிற கடை. இந்த கடையில் இப்போ கிறிஸ்மஸுக்கு அழகழகான ஸ்டார்ஸுங்க ஏகப்பட்டது வந்திருக்கு. டே டைமில் வந்திருக்கோம், அதனால் லைட்டு தெரிய மாட்டேங்குது. உள்ளே போய் பார்க்கலாம், லைட்லாம் இருக்குது. உள்ளே போய் நம்ம வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பர், பார்த்தீங்களா? நம்ம வழக்கமாக ட்ரெயினா ஸ்டாண்டு எல்லாம் அசம்பிள் பண்ணி அதுக்கு மேலே ஒவ்வொரு விங்ஸாக நம்ம விரிச்சு விடணும் இல்லையா? இது அந்த மெத்தட் எதுவுமே இல்லாமல் அப்படியே தூக்கி அப்படியே சொருகிட்டோம்னா போதும், அவ்வளோதான். ஒரே நிமிஷம் ட்ரீ ரெடி வந்துருச்சா? இப்போ லைட்டை தட்டி விடுப்பா. பார்த்தீங்கன்னா இதை அழகாக அப்படியே டான்ஸ் பண்ணுறது மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. அதனால் இதை டான்ஸ் ட்ரீன்னு கூட நம்ம சொல்லலாம். இதை நம்ம இப்படியே வைக்கனாலும் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட்டிவாக பால்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அதுவோ இல்லை சீரியல் லைட்ஸ் எது போடணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இதில் லைட் வருமாக்கா? இதில் லைட் வராது. நம்ம போடணும்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லை போடாமல் நம்ம இப்படியே வச்சுக்கணுன்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து சீரியல் செட் வாங்கி போட்டுக்கலாம். ஆமாம், சீரியல் செட்டோ இல்லாட்டின்னா பால் பில் எல்லாமே நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே மாட்டினாலும் மாட்டிக்கலாம். இது நார்மல் ட்ரீ. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து இது 6 ஃபீட்டு, இது 10 ஃபீட்டு இருந்து மேலே வரைக்கும் பாருங்கள். அங்கே மேலே சீலிங் தொட்டுரும். ஆமாம், 10 ஃபீட்டு. இதில் வந்து 1 ஃபீட்லேருந்து 12 ஃபீட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து பைன் ட்ரீ. ஆமாம், இதில் வந்து 4 ஃபீட்லேருந்து 10 ஃபீட் வரைக்கும் இருக்குது. 10 ஃபீட் ட்ரீங்கிறது வந்து அது 8000 வரும். அது ஃபீட்டு இது வந்து 750 வரும் நார்மல் ட்ரீயில். ஆமாம், ஹையஸ்ட் ரேட்டுன்னா 7500 வரைக்கும் இருக்குது. இது பைன் ட்ரீ. இதில் 4 ஃபீட்லேருந்து 10 ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஆமாம் ஆமாம், பேக்கடாக இருக்குது. ஃப்ரெஷ் பீஸ். நம்ம விரிச்சு விட்றப்ப தான் இந்த கோனிக்கல் ஷேப் கரெக்டாக வரும். 8000 வரைக்கும் இருக்குது. 8000 வரைக்கும் இருக்குது. ஸ்னோ பைன். நுனியில் ஃபுல்லாக டியூ ட்ராப்ஸ் அப்படியே பனித்துளி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்னோ பைன். இதுவும் 4 ஃபீட்லேருந்து 8 ஃபீட் வரைக்கும் இருக்குது. இது ஒயிட் கலர் பைன், பியோர் ஒயிட், ஸ்னோ ஒயிட்டில். இது 6 அடி சார். ஆமாம். இல்லை, லைட்டு வராது. இது எல்லாமே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஆமாம், எல்இடி ஸ்டார்ஸ். இது வந்து 250லேருந்து ஒரு 1000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. ஆமாம், இது வந்து கிரிப் ஷெட்டு. ஆமாம், உள்ளுக்குள்ளே குழந்தை இயேசு பிறந்ததுலேருந்து அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 18 சொரூபம் வரும். இது வந்து 3 இன்ச்லேருந்து 10 இன்ச் வரைக்கும் இருக்குது. செராமிக்கில் உள்ளது கிரிப் செட்டு தான்.
எப்பயும் வராது. இந்த வருஷம் பாலன் மட்டும் சின்னதாக செராமிக்கில் குட்டியாக பாலன் வந்திருக்கிறார். குட்டி பாலன் வந்துட்டாரு. ஆமாம். வாவ். இது எவ்வளவு இந்த பாலன் மட்டும் எவ்வளவு? இந்த பாலன் மட்டும் 200 வரும். அப்படியா? என்ன ரேட் வருது? இதில் வந்து 300லேருந்து 5000 வரைக்கும் இருக்குது. சைஸுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா 3 இன்ச்சஸ்லேருந்து 10 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. இந்த பெருசாக காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதில் வந்து எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. ஓகே. இது இம்போர்ட்டட் ஐட்டம். இதுக்கு பேர் செராமிக்கு. இது வந்து 2000 வரும். இது வந்து அப்படியே ஒரு செட்டு அப்படியே செட்டு தான் எடுக்கணும். ஓகே, இந்த செட் அப்படியே எடுத்துடலாம். ஆமாம். ஸோ இது செட் எடுத்து நம்ம வந்து கீழே வந்து அரேஞ்ச் பண்ணி ஆமாம் ஆமாம் ஆமாம். சீரியல் லைட்டு இது என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இது வந்து பெரிய செட்டாக இருக்குது. இது பெரிய செட்டு. பிரம்மாண்டமாக இருக்குது. ஆமாம். இது எப்படிக்கா? இது வந்து 10 இன்ச்சஸ். ஆமாம், ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் வந்து 10 இன்ச் ஹைட் இருக்கும். எல்லாருமே இருக்காங்க. இது எல்லாருமே இருப்பாங்க. இந்த செட் எவ்வளவுக்கு ஆகும்னு சொன்னீங்க? இது வந்து 3600 வரும். ஆமாம். இது எப்படிக்கா? இது வந்து நிரந்தரமாக ஒரு ஷோகேஸில் வச்சுக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா கூட அவங்க வச்சுக்கலாம். சின்னது. ஆமாம். இல்லை எனக்கு வந்து ஆஃபீஸ் காம்பேக்டாக தான் என்னால் வைக்க முடியும், நிறைய ஸ்பேஸ் கிடையாதுங்கிறவங்களும் இதை வச்சுக்கலாம். காம்பேக்டாக ஆக்கிறது. ஆமாம். இது காம்பேக்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஆமாம். இது வந்து சின்னதாக இருக்கும். சூப்பர் தான். இது எவ்வளோக்கு வரும்? இது வந்து 500 வரும் சார். அதுக்குள்ளேயே வந்துடும். ஆமாம். இதுலேயே ஒரு செட்டப் பண்ணிடலாம். ஆமாம். சூப்பர். இது பிளேவுட்டில் வரக்கூடிய வீடு. ஆமாம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி கதவு ஜன்னல் எப்படி வலுவலுன்னு இருக்குமோ அதே மாதிரி உள்ளது. இந்த இருக்குது இதனுடைய மாடல். இது அசம்பிள் பண்ணால் இது இப்படி தான் இருக்கும். இது அசம்பிள் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க. இது இருக்குது. இப்போ இதை ஒன்று அசம்பிள் பண்ணுறோம், கொஞ்சம் பாருங்கள். ஒன்று கீழே வைப்பா, வச்சுட்டு 2 கை வச்சு இது பண்ணு. இது வந்து பிளேவுட்டில் உள்ளது, பெரிய சைஸு. ஆமாம், செட்டப் பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம 10 இன்ச் வரைக்கும் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். இதெல்லாம் என்ன காஸ்ட் வரும்க்கா? இது வந்து காஸ்ட் வந்து 1700 ரூபா வரும். ஆமாம். டைப்பு இதுவும் சொருகுற டைப்பு தான். பிக்சர் கிடையாது, நம்ம வைக்கிறப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஆமாம், எல்லாமே காடியில் அப்படியே உட்கார்ற மாதிரி டைப் தான், சொருகு டைப் தான். அதனால் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆமாம், இதுலேயே 3 சைஸ் இருக்குது. ஆமாம். இதுவும் ஷெட்டு தான். இது வந்து ப்ரைஸ் கம்மியாக விரும்புகிறவங்களுக்கு. ஆமாம், இது ஒரு மாடல். இதுலயும் 3 சைஸ் இருக்குது. இது அதுலயே சின்ன மாடல். ஆமாம். இப்போ லைட் போட போகிறேன் பாருங்க. வாவ், சூப்பர். இது வந்து தொங்க விடுறது. ஆமாம் ஆமாம், இது வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஷாப்புக்கு வேணாலும் நம்ம தொங்க விட்டுக்கலாம். மெரி கிறிஸ்மஸ்ங்கிறது இருக்கும், ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர்
அப்படிங்கிறப்போ நம்ம ஹேங்கிங்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டிங்ஸ் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை இதில் சுவிட்ச் ஆஃப் பண்ணனாலும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே பால், வெரைட்டி ஆஃப் பால் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்தது இது எல்லாமே பெல் டைப்பு. ட்ரீயில் தொங்க விட்றனாலும் தொங்க விட்டுக்கலாம், இல்லை வீட்டில் டோரில் நம்ம தொங்க விட்றனாலும் நம்ம தொங்க விட்டுக்கலாம். இதுலேயும் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இதுவும் இருக்குது. இது ஃபுல்லாக கிஃப்ட் செட்டு. சில பேர் வந்து செட்டாகவே எடுத்துக்கிறேன், 1 2 நான் தனித்தனியாக பால் இந்த மாதிரி நான் எடுக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இது மாதிரி கிஃப்ட் செட்டும் இருக்குது. இதிலே ஒரு ட்ரீக்கு வேணுங்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நிறைய இருக்கு இதுல. இது ஸ்னோமேன். ஓஹோ, ஸ்னோமேன். ஆமாம், இதில் சின்ன சைஸும் இருக்குது. இது ஆமாம், இது மினி சைஸு. இது ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். இதை விட பெரிய ஸ்னோமேனும் இருக்குது. இதெல்லாம் ட்ரீயில் தொங்க விடுறது மாதிரி ட்ரம்ஸ். இதுவும் ட்ரீயில் தொங்க விடுறது மாதிரி ஷூ சாண்டா. ஆமாம், சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். அதேமாதிரி ஸ்டாரும் குட்டி குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது போக மான் இருக்குது. ஆமாம், இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாகவே சீரியல் லைட்ஸ் பெருசு. நீங்கள் ஒரு 100 அடி 150 அடி கேட்குறீங்கன்னா அந்த அளவுக்கு லெங்க்த் உள்ளது எல்லாமே இந்த இடங்கள்ல இருக்குது. இது வந்து 10 அடி நீளம், 10 அடி உயரம் உள்ளதில் குட்டி குட்டியாக மல்டி கலரில் எல்லாமே ஒன்று தான், ஒரு செட்டு. ஆமாம், ஒரு செட்டு. ஸ்டார்லையும் ஒன்று சாண்டா இருக்கும். இந்த இதில் எல்லாம் பார்த்தோம்னா ட்ரீ, மினி சைஸ் ட்ரீ இருக்குது. இதில் டீர் இருக்குது, அதில் கேப் இருக்குது, அதில் சாண்டா இருக்குது. இப்படியே இருக்கிறது மாதிரி இது ஒரு 10 அடி லெங்க்த்துக்கு நம்ம ஒரு பால்கனிக்கோ இல்லை என்ட்ரன்ஸ்லேயோ நம்ம போடுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது 10 அடி தான். இது ஸ்டாருக்குள்ளேயே ட்ரீ இருக்குது, டீர் இருக்கிற மாதிரி இருக்குது, சாண்டா கேப் இருக்குது, சாண்டா இருக்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாடல் வரும். 10 ஃபீட் லெங்க்த் உள்ளது இது. இதை நம்ம ஒரு பால்கனிக்கோ இதுக்கு போடுறதுன்னா நல்லாயிருக்கும். அதில் இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். இது பெரிய ஸ்டார், சின்ன ஸ்டார்னு மாறி மாறி வரும் இதில். பெரிய ஸ்டார் இது. ஆமாம், இது மீடியம் சைஸ் ஸ்டார். ஆமாம், வித்தியாசம் இருக்குது சைஸ். ஆமாம். இது வந்து கொடிகள்லையே அப்படியே பூ பூக்கிறதுக்கு பதில் ஃபுல்லாக லைட்டிங்ஸ் கொடுத்து வந்திருக்குது. இதுவும் நம்ம தோரணமாக போடுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அப்படியே மழை இறங்குறது மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் நமக்கு. இதுவும் 10 அடி நீளம், ஒன்றும் 10 அடி உயரமும் இருக்கும். நம்ம சுவர்ல எல்லாம் போடுறது மாதிரி லெங்க்த்தியாக போடுறது மாதிரி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்ரி. இந்த லைட்ரியில் இது மல்டி கலர். இது வந்து நியூவாக வந்திருக்கு, ஃபுல்லி கோல்டு மட்டும். இது வந்து மல்டி கலரில் ஃபுல்லாக பிரிசில்ஸ் மட்டும் இதில் லைட்டிங்ஸ் வரும். இதை நம்ம விரித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோனிக்கல் ஷேப் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இது மடக்கி வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம், அப்படியே பாக்ஸ்லேருந்து எடுத்த மணிக்கு அப்படியே ஃப்ரெஷ் பீஸாக அப்படியே இருக்குது. எல்லா இதுலேயும் டாப்பில் வந்து நம்ம இந்த ஸ்டார் வந்துடும். 4 அடி. ஆமாம், இது 3 அடி. ஆமாம், ஸ்டார்ஸ்ல நிறைய டிசைன் இருக்குனாக்கா. ஆமாம், இதில் நிறையா இருக்குது. 5 விங்ஸ் விடுறதும் இருக்கும், நிறைய விங்ஸ் கூடுனதும் இருக்கும், டெய்ல் ஸ்டாரும் இருக்கும். இப்போ நீங்கள் இது பார்க்குறது இது எல்லாமே அட்டையில் வர்றது. இது எல்லாமே அட்டை, இல்லாட்டினா பேப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஐட்டம் ஃபுல்லாக. இதில் இந்த கீழே இருக்குது பாருங்கள் சைஸ் வாரியா. இது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இந்த கீழே இருக்கிறது ஃபுல்லாக அதுதான், இந்த ரேக்கில் இருக்கிறது ஃபுல்லாக அதுதான்.
இவ்வளோ இருக்கு. இன்னும் இது போகையும் இன்னும் எவ்வளோ கேட்டிங்கனாலும் இருக்குது. இதெல்லாம் பிளாஸ்டிக்காக? இதில் இருக்கிறது ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஸ்டார். இது ஓரளவுக்கு பெருசு. இது வந்து ரொம்ப பெருசாக நம்ம மரத்து மேலே போட, சர்ச்சுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு உண்டானது. இது ஃபுல்லாக பெருசு. இது வந்து சன்ஷேடுக்குள்ளே போடுறது மாதிரி ஓரளவுக்கு எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ். எல்லா டைப்லேயும் சைஸ் இருக்கு. ஆமாம் இருக்குது. இதில் மினி முதற்கொண்டு இருக்குது. மினி ஸ்டார்னால் நிறையா, அதாவது அந்த பாக்கெட்டில் வந்து 5 டஜன் வரும். அந்த மாதிரி ஃபுல் பேக்கும் இருக்குது. கேப் நிறையா இருக்குது. கிறிஸ்மஸ் கேப், இது வெல்வெட் கேப் இருக்குது. இது மாதிரி சாதா கேப் இருக்குது. பெரியவங்களுக்கு போடுறது இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்கு போடுறது இருக்குது. இது சாண்டா கிளாஸ் போடுற ட்ரெஸ்ஸோட செட்டு. ஆமாம், செட்டு. இது வெல்வெட்லேயும் கிடைக்கும், நார்மல்லையும் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னா, பேண்ட் இருக்கும், மேலே போடுற ஓவர் கோட் இருக்கும், அதுபோக இடுப்புக்கு கட்டுறதுக்கு பெல்ட் இருக்கும், இது போக தாடி இருக்கும், தலைக்கு வைக்கிறதுக்கு கேப். இது எல்லாம் சேர்ந்தது மாதிரியே செட்டு வந்துடும். இல்லை, நாங்கள் வந்து பெருசு மட்டும்தான் வச்சுருக்குறோம். ஆமாம், பெரியவங்களுக்கு போடுறது. ஆமாம், ஃப்ரீ சைஸ். இதோட சேர்ந்தது மாதிரி பேக், சாண்டா கொண்டு போகிறதுக்கு கையில் பேகு கொண்டு போவார் இல்லையா, சாக்லேட்ஸ் இது வச்சு இல்லையா, அதுக்கேற்றது மாதிரி பேகு. ஆமாம். ரீத்து, இதில் ரீத்து, இது பெரிய சைஸ் ரீத்து. இதில் சின்ன சைஸ் கேட்டிங்கனாலும் சின்னதும் கிடைக்கும். பெரிய லேண்டன். ஆமாம், இதை வந்து பெருசாக பெரிய பால், இவ்வளோ பெரிய பாலாக ரெட் கலரில் வரும். உள்ளுக்குள்ளே கூட நம்ம லைட்டிங்ஸ் போட்டுடலாம். போட்டுட்டு இப்படி போட்டோம்னா ஃபுல்லி ரெட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். ரெட்டிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. ஸ்டார், இது வந்து டிசைன் உள்ளது. இது பிளைனு. இது ரெட் கலர். பெரிய டெயில் ஸ்டார். டெயில் ஸ்டாரில் இதெல்லாம் ஷைனிங் உள்ளது. இது சில்வர் கலரில் ஷைனிங் உள்ளது. இது கோல்டு. இது லைட்டிங் போட்டோம்னா இதுக்குள்ளே இருக்கிற கலர்ஸ் வெளியே வரும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இது அதிலே க்ரீன் கலரில் ஷைனிங் உள்ளது. ஆமாம், இது எல்லாமே பெரிய சைஸ் தான் இருக்குது. இதுவும் டெயில் ஸ்டார் தான். ஆமாம், இதில் வந்து நீங்கள் லைட்டிங் போடுறப்போ உள்ளுக்குள்ளே இருக்க இந்த பிங்க் கலரும் ஒயிட் கலர் சேர்ந்து வரும். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டே டைமில் மல்டி கலராக தெரியும். நீங்கள் நைட்டு லைட்டிங் போட்டோன்னா அந்த பிங்க் கலர் ஹைலைட் ஆகியிருக்கும். அதே மாதிரி இந்த 2 ஸ்டாரும் வெளியே அவுட்லைன் வந்து க்ரீன். உங்களுக்கு டே டைம் பார்க்குறப்போ க்ரீன் வித் ஆரஞ்சாக இருக்கும். லைட்டிங்ஸ் நீங்கள் போடுறப்போ இதில் வந்து டார்க் ஆரஞ்சும் எல்லோவும் சேர்ந்து தெரியும். இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், டார்க் ஆரஞ்சு வித் லைட் எல்லோ, இது 2 சேர்ந்து இருக்கும். வெளியே அவுட்லைன் வந்து பிங்க் கலரில் இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து ப்ளூ கலர். ப்ளூ கலரில் வந்து லைட்டிங்ஸ் போட்டிங்கன்னா ஃபுல்லி ஒயிட் வரும். இது லைட்டிங்ஸ் போட்டிங்கன்னா மல்டி கலர் வரும். எல்லோ, பிங்க், க்ரீன், ரெட், இது மாதிரி எல்லா கலரும் கலந்து வரும். இது மாதிரி இன்னும் கோல்டன் நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து 200 to 300 இருக்கும், அவ்வளோதான். இல்லை இல்லை இல்லை, ஆமாம். இது ஒரு ஃப்ரெஷ் பீஸு. இந்த இதில் வந்து இப்படி கலர் எப்படி மல்டி கலராக வருதோ இதே மாதிரி நம்ம லைட்டு போட்டோம்னாலும், நம்ம சாதா பல்பு போட்டாலே இது மல்டி கலராக வரும். இதில் இந்த மாடல் ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் கோல்டனாக இருக்குது. இதுலேயும் டெயில் டைப் வருது. ஆமாம்.
இது குழந்தைங்க போடுறது மாதிரி மாஸ்க்கு ஓகே. பெரிய மாஸ்க் இல்லையா? இருக்கு. இதுலயே இந்த மாஸ்க்ல லைட்டிங்ஸ் வரும். அப்படியா? ஆமா, நம்ம லைட்டை போட்டுருவோம் நம்ம. இந்த இடங்கள்ல லைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, பின்னாடி இருக்க ஆமா பேட்டரி தான். சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இதுல லைட் எரியும். பெரிய சைஸ் மாஸ்க்கு. இதில் வந்து அந்த ஃபேஸு, தாடி, தலையில் உள்ள கேப்பு இது எல்லாமே செட்டாக வரும். அப்படியே முகத்தில் மட்டும் மாட்டினா போதும். வீட்டில் ஹேங் பண்ணுறதா, ஷாப்புகளுக்கு தேவையானதாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஹேங் பண்ணுறதாக இருக்கலாம். இது என்ன போஸ்டராக? ஆமாம், இது ஃபுல்லாக போஸ்டர். போஸ்டர்னா இப்போ அது ஸ்டிக்கரா இல்லை? இது வந்து நம்ம ஹேங் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நம்ம டபுள் டேப் போட்டு ஒட்டனாலும் நம்ம ஒட்டிக்கலாம். டேப் போட்டு ஒட்டணும். ஒட்டனாலும் ஒட்டிக்கலாம். இந்த ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்டிவாக இருக்கு. ஆமாம், ஹேங் பண்ணுறக்கு ஏற்றது மாதிரி இருக்கும். ஹேங்கும் பண்ணலாம். ஆமாம், அப்பா பெருசு கூட இருக்கு. இருங்க காமிக்கிறேன். சரி இருக்கட்டும். சூப்பர். இது சாண்டா ஃபேஸ் மட்டும் பெருசா, சாண்டா நிற்கிறது மாதிரி ஃபுல் வியூ. இது அதை விட பெரிய சாண்டா. அழகழகா இருக்கு. இவ்வளோ பெரிய பெல்லா? எனக்கு இவங்க கடையளவுக்கு இருக்கு. ஒரு அட்டையிலே 3 பில்லு கலந்து வரும். பெல்லு, ட்ரீ, டச்சு. இதில் லைட் இருக்காங்க? லைட் இல்லை, லைட் வேணா நம்ம போட்டுக்கலாம். சும்மா லைட்டு போட்டால் இது வந்து மின்னும் போல இருக்கு. சும்மாவே மின்னும். வேணும்னா நீங்கள் லைட் போட்டுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். பரவாயில்ல. இது பெரிய சைஸ் பெல்ப்பா. இது வந்து நம்ம ஷாப்புகளுக்கு ஒட்டுறதுனாலோ, இல்லை சர்ச்சுக்கு போடுறதோ, இல்லை வீட்டுக்கு நம்ம போட்டோம்னா ஏறக்குறைய ஒரு அரை சோரை கவர் பண்ணும். அந்த அளவுக்கு பெருசு இது. பிரம்மாண்டம் தெரியும். ஆமாம், இதை வந்து நம்ம குடில் செட் பண்ணுறப்ப கூட பேக் சைடு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் குடில் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். சர்ச்சில் பெல் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஒன்று வச்சாலே போதும் போல இருக்கு. களை கட்டி இருந்தா. ஆமாம், அதுக்கு மாதிரி கார்லண்ட்ஸ் நல்ல பெரிய சைஸில் நல்ல பஃபியாக உள்ளதும் இருக்குது. இது இந்த வட்டம் ஃபுல்லாக ஒயிட் வந்திருக்கு. கிறிஸ்டியன்ஸோட ஃபேவரட் ரெட் கிரீன் இதுவும் இருக்குது. ஒயிட் காட்டுங்க. ஒயிட் நல்லா அழகாக இருக்கு. ஒயிட்டில் இப்போ வந்திருக்கிற நியூ மாடல் ஒயிட் கார்லண்டில் பெல் ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் பண்ணது மாதிரி. இதுவும் ட்ரீ டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். குடில் மேலே நீங்கள் போடுறதுக்கு யூஸ் ஆகும். லேண்டன். லேண்டன்ல நம்ம பெருசு பார்த்தா இது வந்து சின்னது. ஜோதி இதை தெளிவாக பார்க்கலாம். ஜோதி அப்படிங்கிற கடை தான். இதுதான் வந்து கீழ ஆவணி மூல வீதி. நம்ம பழைய ராஜமஹால் இருந்த அதுக்கு பக்கத்து சந்து தான் இது. இந்த கீழ ஆவணி மூல வீதி அப்படியே நீங்கள் வந்து அப்படியே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு நந்தி சிலை வந்துடும், புது மண்டபம் வந்துடும். அந்த சந்தில் நடுவில் நம்ம இருக்கோம். நம்ம இருக்கிற கடை வந்து தனலட்சுமி பேப்பர் எம்போரியம் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த ஜோதி அப்படிங்கிற கடை.